என்னைய பொறுத்தளவுக்கு எப்படி தோணுதுன்னா, நம்பர் 1 அண்ட் நம்பர் 11 இன் இந்தியாஸ் டீம் வில் மேக் a huge difference in this tournament. அவங்க எப்படி Okay. ப்ளே பண்றாங்க, அபிஷேக் சர்மா அண்ட் ஆமா, பும்ரா அவங்க கண்டிப்பா, 2 பேரும் இப்ப இத வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஹலோ ஆல், வணக்கம் அகேன். நானும் மாஸ்டரும் வந்துட்டோம். இந்த வாட்டி அதிரடி T20 மோட் ஆன். ஓடிஐ முடிஞ்சது. T20 5 1 இல்ல 2 இல்ல 5 T20 ஆட போறாங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். அதோட ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான மாஸ்டர், T20 பிளாஸ்ட் ahead. What are you expecting? என்ன அடிதடிதான். ரெடிதான். அதேதான். T20ல வேற என்ன இருக்க போகுது. நான் எப்பயும் சொல்றதுதான், பிச்சில் ஏதாவது கொஞ்சமாச்சும் பவுலர்ஸுக்கு வச்சிருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, இல்லாட்டி சாத்துன்னு சாத்துவாங்க. அது இங்கிலாந்து இது ஆஸ்திரேலியால இருக்கிற பிக் ஹிட்டர்ஸ் எல்லாம் வெறியோட இருக்கும். ஆமா, அவங்களுக்கு இட்ஸ் ஜஸ்ட் another கேம்ன்ற மாதிரி தான் ஆடுவாங்க. ரொம்ப டூ மச் எல்லாம் வரி பண்ணி we know about Aussies மைண்ட் செட். நம்ம வந்து இந்தியாவில் வந்து கேப்டன் வந்து ஸ்கை உள்ள வந்திருக்காரு. ஐ மீன் ஆஸ் அ கேப்டன் ஹி ஹேட் அ குட் கேம்பெயின், பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் லாஸ்ட் கேம்பெயின்லேயே ஷேகப்லி அவர் ஒரு 10-15 இன்னிங்ஸ் இஸ் நாட் பின் இஸ் பெஸ்ட். அவருக்கு இந்த 5 மேட்ச் சீரீஸ் ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்ல, டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் டு த மேனேஜ்மெண்ட். அண்ட் சுபம் கில்ல வைஸ் கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணது ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் தான். ஐ மீன் தே ஆர் எனி டைம் மானிட்டரிங் யூ அப்படின்ற மாதிரி தான் ஸ்கையோட கேப்டன்சியை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸாக இருக்கும்ல? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். T20 வேர்ல்டு கப் அவரோட பொசிஷனே வந்து வில் பி அண்டர் ப்ரெஷர். ஆனா பாசிட்டிவ் சைட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் சூட்டபிளா தான் இருக்கும். பால் கம்மிங் ஆன் டு த பேட் வந்து என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கும். ஐ திங்க் ஹி ஸ்டில் ஓகே வித் எக்ஸ்ட்ரா பேஸ் தென் த ஸ்லோயர் பேஸ். வந்து அவருக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. இட்ஸ் ரைட் பிளேஸ் டு ப்ரூவ். ஓகே, அதே மாதிரி ஓவரால் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, கமிங் பேக் ஃப்ரம் த ஓடிஐ டிஃபீட், T20 சீரீஸ் கம்மிங் அண்ட் T20 வேர்ல்ட் கப் அரவுண்ட் த கார்னர் இருக்கிறதுனால most of the players and most of the cricket heads are predicting India versus Australia in final in T20. ஸோ அப்படி இருக்கும்போது டூ ஃபைனலிஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் மாதிரி. என்டையர் சீரீஸுமே இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, கண்டிப்பாக சீரீஸை சீல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல கண்டிப்பாக. ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பா. அகே நம்ம ஓடிஐக்கு பேசுனதுதான். 2 டீம்ஸ்மே வந்து என்ன சொல்றது, நெக்ஸ்ட் அது டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து செட்டில் ஆகுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அகைன் அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங் டீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறது வந்து 2 டீமுக்குமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ், கோயிங் ஃபார் லாங் டேர்ம் போறதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ். ஓகே, நம்ம பிளேயர்ஸ் பற்றி பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கோச் கம்பீர் வில் ஆல்சோ பி அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹி ஹஸ் லாஸ்ட் ஓடிஐ சீரீஸ் அண்ட் ஹி ஹஸ் ஜஸ்ட் ஸ்கொயர்ட் அப் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் விச் இஸ் கிரேட். நம்ம லாஸ்ட்டில் வந்து அதை கம்பேக் பண்ணதுனால ஈவன் தோ வி ஹவன்ட் வான், அது வந்து நம்ம பெருசாக பேசணும். பட் ஆனால் அது ஸ்கோர் போர்டில் அது வந்து தெரியாது. தே ஹவன்ட் வான் த சீரீஸ், தே ஜஸ்ட் ஸ்கொயர்ட் அப் த சீரீஸ். இதில் வந்து தோற்றுருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட மட்டும்தான் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த T20 சீரீஸை அவங்க ஜெயிச்சாங்கன்னா இட் வில் பி அ வெரி குட் திங். பட் ஆனால் ஜெயிக்கலைன்னா ஆன் தி அதர் ஹேண்ட் இட் வில் புட் அன் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆன் த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்ச கம்பீருக்கு வந்து இந்த சீரீஸ் ப்ரெஷரா இருக்கு. இங்கிலாந்து நீங்க சொல்றீங்க 2-2, ஐ திங்க் தே வில் டேக் இட். ஓகே, ஆமா, இது குறையா சொல்ல. அதாவது அது வந்து ஒரு ப்ரெஷரா. எப்ப ப்ரெஷர் ஆகும்னா, நம்ம இப்ப அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் இந்தியால இப்ப சப்போஸ் ஆஸ்திரேலியாலயும் சரியா T20 டெஸ்ட் ஓடிஐ T20 அதுலயே ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் தென் ஹி வில் பி அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்து ஐ திங்க் இட் வில் பி ஓகே அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. பட் எஸ்பெஷலி நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ்ல சொதப்புனாங்கன்னா கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகே, ஸோ நம்ம 2 டீமை பற்றி பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெவி வெயிட்ஸ் ஹோஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? நீங்க கோ அவுட் பண்ணுங்க, நான் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. என்னோட டீம்ல வந்து ஓப்பனர்ஸ் வந்து டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ். 1 டவுன் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 4 மேத்யூ ஷாட். 5 வந்து மார்க்கஸ் டைனஸ் ஆல்ரவுண்டர்.
6 வந்து டிம் டேவிட் செம ஃபார்மில் இருக்காரு. 7 ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு பி கூப்பர் கான்லே, பட் ஆனால் வந்து ஃபவுண்ட் அவுட் லைக் ஹீ இஸ் நாட் பின் பிக்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டூ T20 மேட்சஸ். ஐ டோன்ட் நோ வை ஹீ இஸ் இன் அ டெரிபிள் ஃபார்ம். சாரி, வெரி சூப்பர் ஃபார்ம். மிச்சல் ஓவன், ஸோ நம்பர் 7 அவருக்காக. பவுலர்ஸ் ஆர் நேத்தன் எல்லிஸ், ஜாஷ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா, ஜேவியர் பாட்லெட். அதே 11 ஐ திங்க் அந்த ஸ்குவாட்ல ஆட்டோமேட்டிக்கா தே பிக் தம்செல்ஸ். அதுல ஏதோ ரொம்ப சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தட்ஸ் a settled balanced team. உங்களுக்கான பவுலிங் கொஞ்சம் அண்டர் த ரேடார், பட் ஆனா T20 இப்ப எல்லா டீமுமே அப்படிதான். இல்ல, நம்ம முன்னாடியே ஒரு ப்ரிவியூ பாக்குறப்பே வந்து T20ல வந்து அவங்களோட பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, பெட்டரா இருக்குன்றதா நம்ம முதல்ல பேசியிருந்ததுதான். ஸோ T20 அப்படிங்கிறப்ப யூ நெவர் நோ, ஒரு நல்ல ஸ்பெல் ஒரு ஆள் போட்டா போதும். ஆனா ரிலேட்டிவ்லி வீக்கா. பட் ஆனால் வந்து பேட்டிங் வந்து குறையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்து ஃபயர் கன்ஸ் தான். கீழே மிச்சல் அவன் வரைக்குமே செம பிளேயரு. ஸோ அங்கே வந்து மிடில் ஆர்டரில் வந்து அவங்களுக்கு ஸ்டாய்னஸ் இருக்காரு, டிம் டேவிட் அவரோட ஃபார்ம் ஆஃப் த லைஃப் இருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர்லேருந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு. மேலே ஈதர் டிராவிஸ் ஹெட் ஆர் மார்ஷ் வந்து கிளிக் ஆகிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கிடைக்கும். ஜாஷ் இங்கிலீஷ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவர் வந்து ஒரு இன்னொரு ஒரு ஏபிடி வில்லியர்ஸாக வர்றதுக்கு அவருக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு 360 டிகிரி பிளேயர் அப்படின்னு பார்ப்போம். பேட்டிங் பார்த்தா தான் ரொம்ப ஹெவியாக இந்தியா அதை தாண்டி. ஸோ இந்தியாவோட பிளேயிங் 11 உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து என்னன்னா, நான் நினைக்கிற டீம், ஆனால் அவங்க என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றத வேணா அதுக்கப்புறமா வந்து நம்ம பேசலாம் ஒரு 2 நிமிஷம். என்னோட டீமில் வந்து ஓப்பனர்ஸ் வந்து சுபம் கில், அபிஷேக் சர்மா. ஆர்டர் வந்து இந்த டாப் 5-6 வந்து ஸ்கை தான் 1 டவுன் வருவார், நான் போட்டிருக்கேன். திலக் வர்மா தான் 2 டவுன். இல்ல, எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் 1 டவுன் வரணும் அப்படிங்கிறது உங்க ப்ரிஃபரன்ஸ். பட் நான் வந்து அந்த இது ஏசியா கப்போட எனக்கு தெரியல, ஏன்னா ஸ்கை வந்து கீழே வந்து அவராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அப்படிதான் நான் பாக்குறேன். அதுதான் அதேதான். துபேவும் நான் பிக் பண்ணிட்டேன். துபே, அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, சுந்தர். இந்த 4 பேர்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருக்காரு. இல்ல ஸ்குவாட்ல இருந்தாரு, பட் ஸ்குவாட்ல இருக்காரு. இது ரெக்கவர் ஆயிருக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? ஓகே. அவர் இல்ல அப்படின்னா நான் சுந்தர் தான் போடுறேன். ஓகே, அப்போ உங்க டீம்ல அக்ஷர் கிடையாது. அக்ஷரும் இருக்காப்ல. நோ குல்தீப். நோ குல்தீப். ஓகே, தட்ஸ் a big statement. பட் ஆனா அவங்களுக்கு அது புதுசு இல்ல. ஆனா நான் வந்து ஹார்திக் பாண்டியா இருந்தா சிவம் துபேக்கு போயிருக்க மாட்டேன். ஆமா, நானும் தான். ஹார்திக் பாண்டியா இருந்திருந்தா துபை எதிர்க்க மாட்டாரு. பேர்ல 3 பேர். நிதிஷ்குமார் ரெட்டி ஃபிட் ஆனார்னா அவருக்கு சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. சுந்தருக்கு பதிலா அவரை குல்தீப், ராணா, ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா. ஆனா ராணாவை நீ அவங்க எடுப்பாங்க, அது எனக்கு தெரியும். நான் எடுக்கிறேன். ஓகே, வருண் சக்கரவர்த்தி எடுக்கல நீங்க? வருண் சக்கரவர்த்தி எடுக்கல, ஆஸ்திரேலியாங்கிறனால இப்படி எடுக்கிறேன். ஓகே, இட் மேக்ஸ் சென்ஸ். ஐ திங்க் இதே மாதிரி தான் அவங்களோட லெவனும் இருக்கும். டீமோட மேனேஜ்மெண்ட் லெவனும் மோர் ஆர் லெஸ் க்ளோஸ் டு திஸ். ஓகே, சரி. ஓகே, இப்போ ப்ரிடிக்ஷன் டைம். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட்? இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த மத்த பேர்லாம் இருக்காங்கல்ல, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், அவங்களுக்குலாம் இந்த சீரீஸ்ல இல்ல மாஸ்டர், தெரிஞ்சு வந்து எய்தர் இஃப் வி ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டு 4வது மேட்ச் தான் வாய்ப்பு இருக்கும். இல்ல, ஏன்னா at some point of time we have to give opportunity இல்லைங்களா? அது எப்பங்கிறது எனக்கு தெரியல. அதான் நீங்க சொன்ன மாதிரி மேபி சீரியஸ் கண்டிப்பா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிக் 11 வச்சு தான் வந்து முதல் 3 மேட்ச் ஆடுவாங்க irrespective of the results. ஸோ அதுக்கப்புறமா மேபி 4th or 5th மேட்ச் தான் பார்ப்போம். மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ஸோ they are going to change anything much. ஸோ ப்ரிடிக்ஷன் டைம் சொல்லுங்க. இந்தியா ஆர் ஆஸ்திரேலியா? ஃபர்ஸ்ட் T20 கேக்குறீங்களா இல்ல ஓவரால் சீரிஸ் கேக்குறீங்களா? ஆமாம், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பேசுகிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து T20க்கு சொல்லுங்க, அப்புறம் வந்து சீரீஸ் எப்படி போகணும் சொல்லுங்க. சீரீஸ் ப்ரிடிக்ஷன். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க. அகைன் ஐ கோட் த ரீசன், ஓகேங்களா? இந்தியா ஏசியா கப்ல அவங்க கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரஸ்டினஸ் இருக்கு. ஈவன் இஃப் தே லூஸ், இஃப் தே லைக் ரெக்கவர்ல வந்து அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா பண்ணாங்கன்னா ஐ திங்க் வில் ஹேவ் மோர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால ஐ எம் கிவிங் இட் டு ஆஸ்திரேலியா. I also predict first match is going to be Australia, and series I think Australia will win the series, but it will be a close fought series அப்படின்னு நினைக்கிறேன். 3-2 series வந்து I give it to India. ஓகே, அதான் க்ளோஸ் ஃபாட் சீரீஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஐ ஹோப்
பும்ராக்கு வந்து அந்த மேஜிக் திரும்ப வந்துரும், அவர் ரெக்கவர் ஆகி அவரோட பேக் டு பெஸ்ட் வந்துருவாரு. ஏன்னா இந்த 2 பவுலிங் அட்டாக்லயும் he is the only standout performer. அவர் கிளிக் ஆயிட்டு இந்தியா obviously has that advantage over Australia. It all depends on how Bumrah performs from a bowling attack perspective. அவர் மட்டும் ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஓரளவுக்கு I think India has a very good chance. நான் வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்கிற ரீசன் வந்து என்னென்னா ஐம் கிவிங் தி ஹோம் அட்வான்டேஜ் ஃபார் தெம். அதே மாதிரி ரிலேட்டிவ்லி இட் இஸ் அ வெரி யங் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓவர் த இயர்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நீ எவ்வளோ நல்ல பிளேயராக இருந்தாலும் சரி, திடீர்னு போய் ஆஸ்திரேலியாவில் நீ வந்து ஆடினா அது ரொம்ப கஷ்டம்தான். ஒன்லி கிரேட் பிளேயர்ஸ் கேன் அகாமடேட் அண்ட் டூ இட். அண்ட் இது ஷார்ட்டர் ஃபார்மேட்டுன்றதுனால ஈக்குவல் சான்ஸ் இருக்கே தவிர, பட் தேர் பி ஸ்டார்டிங் அண்டர் ஃபேவரட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் த பேட்ஸ்மேன் ஆட போகிறவங்களுக்கு. பட் ஆனால் பார்ப்போம். ஐ ஃபீல் லைக் இட் வில் பி அ வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட். பட் பிகாஸ் ஆஃப் தி ஹோம் அட்வான்டேஜ் அண்ட் ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைட், ஐ வில் கிவ் இட் டு ஆஸ்திரேலியா டு வின் த சீரீஸ். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின். அபிஷேக் சர்மா இதுக்கு முன்னாடி இந்தியா அந்த மாதிரி ஏதாவது போய் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணிருக்கா? தெரியல மாஸ்டர், வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன் அபிஷேக் சர்மா அங்கே விளையாடின மாதிரி. முன்னாடி இருந்து ஸ்கை விளையாடி இருப்பார். ஓகே, மேபி ஐ டோன்ட் திங்க் சஞ்சு விளையாண்டுருப்பாரோ. சஞ்சு சாம்சன் விளையாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்குவாடா இருந்திருப்பாரு. ஓகே, என்னைய பொறுத்தளவுக்கு எப்படி தோணுதுன்னா, நம்பர் 1 அண்ட் நம்பர் 11 இன் இந்தியாஸ் டீம் வில் மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட். அவங்க எப்படி ப்ளே பண்றாங்க, அபிஷேக் சர்மா அண்ட் பும்ரா, அவங்க 2 பேரும் இப்ப இதை வச்சு நிறைய இது டிசைட் ஆகும். பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவில் பும்ரா. ஓகே, ஐல் கோ வித் அபிஷேக் சர்மா பேட்ஸ்மேன். இதில் ஐ எம் கோயிங் வித் ஆஸ்திரேலியா மிச்சல் மார்ஷ். டிம் டேவிட். ஓகே, ஆமாம், டிம் டேவிட் சேஃப் பெட்டு. யாரெல்லாம் நம்ம அடி வாங்குறோமோ அவங்க பேர். ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்க போது, ஒரு 5 மேட்ச் சீரீஸ்க்கு ஒரு ஸ்டார்டராக இருக்க போது. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹை வோல்டேஜ் சீரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம இந்தியா வந்து அந்த பழைய ரஷ்டினஸோட அந்த ப்ராப்பர் கேம் ஆஸ்திரேலியா கிட்டலாம் ஒன்றும். சரி, பார்ப்போம். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த மேட்ச் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வீடியோ போடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு யாருக்காவது கிரிக்கெட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஸோ ஃபார். Until seeing you next video, signing off, Vikram.